Hi guys, இன்னைக்கு என்ன வீடியோனா நான் சில ப்ராடக்ட்ஸ் வந்து பர்பிள் ஆர்டர் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் வந்து ஆஃபரில் ஆர்டர் போட்டது. ஸோ இப்போ ஆஃபர் போயிட்டுருக்கான்னு தெரில கரண்ட்டாக. பட் நான் என்னென்ன வாங்கினேன் அப்படிங்கிறது உங்களுக்கு காமிக்கிறேன். நிறையாலாம் இல்லை, ஒரு 5-6 ப்ராடக்ட் மட்டும்தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் வந்து இந்த ஆல்ப்ஸ் குட்னஸ்லேருந்து பாடி லோஷன். இது ட்ரை பண்ண இது எனக்கு அந்தளவுக்கு பிடிக்கல. இதோட கன்சிஸ்டன்சி ஒரு மாதிரி இங்கே பாருங்களேன், ஒரு மாதிரி வாட்ரியாக ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. பட் ஸ்மெல் நல்லா இருக்குது. ஆனால் இதோட கன்சிஸ்டன்சி எனக்கு பிடிக்கல. இதோட எம்ஆர்பி வந்து 260 rupees. நீங்கள் இதை 260க்கு எடுக்கிறதா இருந்துச்சுன்னா வேண்டாம். மேபி ஆஃபரில் இதை விட கம்மியாக எடுக்கிற மாதிரி இருந்ததுன்னா மேபி ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் ஓகே ப்ராடக்ட் என்னோடய சைடில் இருந்து இது. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்து ஃப்ரெஞ்ச் க்ரீன் க்ளே. ஐ ஹோப் இது ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். இது ஒர்க் ஆச்சு அப்படின்னா நான் ஃப்யூச்சர் வீடியோஸில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அண்ட் இந்த பிராண்டில் நீங்கள் ஸ்பெஷலி வந்து இந்த பேக்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா நான் ஆல்ரெடி வந்து பீட்ரூட், அதுக்காக ஏன்னா ஆரஞ்சு, அதுக்கப்புறம் இன்னொன்று நீம், இந்த 3 ட்ரை பண்ணியிருக்கேன். இந்த 3மே நல்லா ஒர்க் ஆகிருக்கு. ஸோ 4th டைம் இந்த இது வாங்குகிறேன். நீங்கள் கன்ஃபார்ம் இந்த பிராண்ட்லேருந்து ஏதாச்சும் ட்ரை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஃபேஸ் பேக் அண்ட் ஹேர் பேக் இருக்கும் இதுலேயே, நீங்கள் அது ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது வந்து இதில் எம்ஆர்பி என்னால் கண்டுபிடிக்க முடியல. ஆனால் வந்து நான் சம்வேர் அரௌண்ட் 98, 97 ஆர் 92 அந்த 90 ரேஞ்சில் தான் எடுத்தேன். நீங்கள் ஆஃபரில் இன்னுமே கம்மியாக எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ஆஃபரில் கன்ஃபார்ம் ட்ரை பண்ணலான்னா இந்த பேக் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்து காம்பேக்ட். மெப்ளின்லேருந்து இந்த காம்பேக்ட் எடுத்துருந்தேன். இது 128 என்னோட ஷேட். பார்த்தீங்களா, 269 rupees இதோட எம்ஆர்பி. அண்ட் SPF+++ இருக்குது இந்த காம்பேக்டில். அண்ட் நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து கியூட் டப்பா இன்சைட்லேருந்து லிப் அண்ட் சீக் டிண்ட். இதோட ஷேட் வந்து 01. இதோட ஷேட் வந்து 01 ஐரிஷ். ஃபோக்கஸ் பண்ணுறா. அண்டர் 100 rupees. ஸோ இது வந்து லிப் டிண்ட்டாக எப்படி ஒர்க் ஆகும்னு தெரியல. ஏன்னா பிக்மெண்டேஷன் லிப் இருந்துச்சுன்னா அந்தளவுக்கு பெருசாக இது லிப் டிண்ட்டாக ஒர்க் ஆகலை. பட் டெஃபினட்டாக இது நீங்கள் ஒரு நல்ல ப்ளஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நைஸ் ப்ராடக்ட். ஓகே, நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து இந்த பிரிட்டி மஸ்காரா தான். ஆக்சுவலி இந்த மஸ்காரா வந்து இந்த கலருக்காக மட்டும்தான் நான் எடுத்தேன். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. கேமராவில் இந்த கலர் வந்து ஜஸ்டிஃபை ஆக மாட்டேங்குது. நேரில் இந்த கலர் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு பியூட்டிஃபுல் க்ரீன் கலர். இதில் 2 சைடு இருக்குது. ஒன்று வால்யூமைசிங் சைடு ஒன்று லென்த்தனிங் சைடு ஒன்று. அதிலே போட்டிருக்காங்க. ஓகே, லென்த்தனிங் சைடு ரொம்பவே நல்லா இருக்குது. நான் மஸ்காரா போடாமல் இதுக்காகவே வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இதோட லென்த்தனிங் சைடு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இதை காமிக்கணுங்கிறதுக்காகவே நான் மஸ்காரா போடாமல் இந்த வீடியோ எடுத்திருக்கேன்னா யோசிச்சு பாருங்க. தெரியுதா? என்னோட பிம்பிள்ஸ்லாம் மைண்ட் பண்ணிக்காதீங்க. இதுக்கும் டிஃப்ரென்ஸ். நான் த்ரெட் பண்ணேன், அதில் தான் இப்படி வந்துருச்சு எனக்கு. ஸோ உங்களுக்கு தெரியுதா இது எவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் மேக் பண்ணுதுன்னு? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. அண்டர் 300ல் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மஸ்காரா. வால்யூமைசிங் சைடு வந்து அந்தளவுக்கு பெருசாக எனக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகலை. பட் அதுக்குன்னு மோசம்னு சொல்ல முடியாது. லென்த்தை இல்லையே, நல்லா தான் இருக்குது. சாரி கைஸ், ஐ டேக் மை வேர்ட்ஸ் பேக். ஆக்சுவலி இந்த மஸ்காரா வந்து 1 வீக் மேலே இருக்கும். நான் அப்போவே ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். அப்போ எனக்கு பெருசாக வால்யூமைசிங் சைடு வந்து ஒர்க் ஆன மாதிரி தெரியல.
பட் எப்பவுமே மஸ்காரா வந்து 1 or 2 வீக்ஸ்க்கு அப்புறம் தான் வந்து அதோட ரியல் எஃபெக்ட் கொடுக்கும். எனக்கு இப்போ வந்து 2 சைடுமே ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் டெஃபினெட்லி நீங்கள் வந்து 300க்கு ஒரு மஸ்காரா பார்க்குறீங்கன்னா இது வாங்கி பாருங்கள். உங்களுக்கு நிஜமாலுமே அந்த மெபிலினோட எஃபெக்ட் கொடுக்குது. நெக்ஸ்ட் ஒன் வந்து இந்த கலர் நெயில் பாலிஷ் தான். நீங்கள் வந்து என்னை ஜட்ஜ் பண்ணலாம் இப்போ இந்த கலர்லாம் பார்த்துட்டு. பட் யா எனக்கு இது எடுக்கணும்னு தோணுச்சு. ஸோ இது எடுத்தேன். இது வந்து ஜஸ்ட் 49 rupees. இது இன்னும் அடித்து பார்க்கல. இப்போ என்னால் அடித்து பார்க்க முடியாது. என்கிட்ட ஆல்ரெடி இன்னொரு க்ரீனில் ஏதோ போட்டு வச்சுருக்கேன். அப்படி ஒரு கலர். இந்த மாதிரி நெயில் பாலிஷ் யாருமே ஸ்வாட்ச் பண்ணி காமிச்சிக்க மாட்டாங்க. பட் நல்லா தான் கைஸ் இருக்குது. எப்படியோ மேனேஜ் பண்ணி அடிச்சுக்கலாம், ஒரு பிரச்சனை. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து இந்த மார்ஸ்லேருந்து இந்த லிப் கிட் தான். நான் எடுத்திருந்த ஷேட் வந்து 03 Plums. ஸ்வாட்ச் மட்டும் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. ஃபஸ்ட்டு ஷேட் வந்து 09 Magnetic அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ப்ரிட்டி நியூட் ஷேட். எங்கே வெயிட் பண்ணுறது இடம் இல்லையே எனக்கு கையில். ஓ இப்படி காமிக்கிறேன். ஷேட் இப்படி தான் இருக்குது. ஐ ஹோப் உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஷேட் ஒரு மாதிரி சாக்லேட் ஸ்மெல் இருக்குது இதில். நீங்கள் வந்து ஃபுல் டே போட்டிருந்தீங்க அப்படின்னா அந்த டிண்ட் மட்டும்தான் இருக்குது. மேட் லிப்ஸ்டிக் மாதிரி உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகாமல் இல்லை. நீங்கள் போட்டதுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகாமல் தான் இருக்குது. பட் கொஞ்ச நேரம் கழித்து அந்த லிப்ஸ்டிக் அப்படியே ஃபேட் ஆகி கிளம்பிடுது எங்கேயோ. ஸோ இப்படி மேட் லிப்ஸ்டிக் போட்டால் அப்படியே இருக்கிற மாதிரி வச்சுருக்க முடியாது. பட் டிண்ட் அப்படியே இருக்குது. ஒரு கம்ஃபர்டபுளான லிப்ஸ்டிக் ஃபார்முலா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அண்ட் நெக்ஸ்ட்டு ஷேட் வந்து 08 Fashionista. அண்ட் இந்த ஷேட் வந்து பியூட்டிஃபுல் ஷேட். இங்கே பாருங்களேன், நல்ல ஒரு ஷேட், நல்ல ஒரு ப்ளம். இந்த கிட்லேயே எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த ஷேடு தான். நீங்கள் ஃபேராக இருக்கட்டும், மீடியமாக இருக்கட்டும், டஸ்கியாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் இந்த ஷேட் வந்து செட் ஆகும் நான் நினைக்கிறேன். மை ஃபேவரட் ஷேட் வந்து இது இந்த செட்டில். அண்ட் இன்னொரு ஷேட் வந்து 07 Trend Alert அப்படின்னு ஒரு ஷேட். இதுவுமே இந்த ரெண்டு ஷேடையும் வந்து கம்பைன் பண்ண ஒரு ஷேட் கிடைக்கல, அந்த ஷேடு தான். இந்த ஷேடை விட ஒரு ஷேட் லைட்டர் அண்ட் இந்த ஷேடை விட ஒரு ஷேட் டார்க்கர். அப்படி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. அண்ட் இதெல்லாம் வாங்கினதுக்கு எனக்கு ஒரு ஃப்ரீ ப்ராடக்ட் வந்துச்சு. இதுதான் அந்த ஃப்ரீ ப்ராடக்ட். ஸ்விஸ் பியூட்டியிலிருந்து ஒரு லிக்விட் லிப்ஸ்டிக். ஷேடு வந்து நேக்கட் ப்ரௌன் அப்படின்னு ஒரு ஷேட். இது வந்து ஒரு மாதிரி பிரிக் கலந்த ஒரு ஷேட். 10 ml ஐயோ 10 இல்லை, இது வந்து 1.5 ml. ஒரு நல்ல மெரூன், டீப் பிரிக் மெரூன் ஷேட். டஸ்கி ஸ்கின்னாக இருக்கீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியுதா? சப்போஸ் நான் ஒரு அதே மேலே போடுறேன். ஒரு நல்ல ஷேடில் எல்லா ஸ்கின் டோனுக்கும் இது ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ பர்பிள். இதெல்லாம் தான் என்னோடய பர்பிள் ஹால். எல்லாமே வந்து என்னோடய ஃபேவரட் ப்ராடக்ட்ஸாக. எதுவுமே வந்து எனக்கு ஃப்ளாப் ஆகலை. நைஸ். மேபி இந்த கலர் மட்டும் நான் வேறு ஏதாச்சும் சூஸ் பண்ணியிருக்கலாம். பட் ஸ்டில் அதை எப்படியாச்சும் மேனேஜ் பண்ணி அடிச்சுப்பேன்னு நான் நம்புகிறேன். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாடா.